நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் ஞான வடிவாய் விளங்கும் வான நடு நிலையே ஊன் என்றும் உயிரென்றும் புரியாமே முழுதும் ஒரு வடிவாம் திருவடிவம் உவந்தளித்த பதியே தேனென்றும் கரும்பென்றும் செப்பரிதாய் மனமும் தேகமும் உள்ளுயிர் உணர்வும் தித்திக்கும் சுவையே வான் என்றும் மொழி என்றும் வகுப்பரிதாம் பொதுவில் வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்றருளே. நாளை மறுநாள் என்ன விசேஷம்? தீபாவளி சேர்ந்து நாம் ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்? ஏன் கொண்டாடுறோம்? எல்லாரும் கொண்டாடுறோம். நான் எதுக்கு கொண்டாடுறோம்? ஏதாவது ஒரு காரியம் செஞ்சா எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்க இருட்டா இருக்கு? நம்ம மட்டும்தான் கொண்டாடுறோமா? அடுத்த கேள்வி, நாம் மட்டும் கொண்டாடுறோமா? இந்த தீபாவளி என்பதோ தீப ஒளி என்பதோ எல்லாருக்கும் உள்ளதா, நமக்கு மட்டும் உள்ளதா? எல்லாருக்கும்னா யாருக்கலாம்? மனுஷனா பிறந்த எல்லாருக்குமா? கனடா கொண்டாடுறாங்களா? யுஎஸ் கொண்டாடுறாங்களா? இந்துவா இருக்கிறவங்க மட்டும்தான் கொண்டாடுறாங்களா? சரி, தீபாவளியோட கதை தான் என்ன? எதுக்கு நம்ம இந்த தீபாவளி கொண்டாடுறோம்? அது பின்னணியில ஒரு கதை இருக்கு இல்லையா? என்ன கதை யாருக்கு தெரியும்? கிருஷ்ண யாரையும் குத்தல, சரியா? சரி, அது கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு. இதை எடுத்து உள்ள பார்த்தோன்னே நம்மளுக்கு எனக்கு நார்மலா தெரிஞ்சது என்னன்னா, நரகாசுரன் ஒருத்தர் இருந்தான், நிறைய சாப்பிடுவான். எனக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச கதை. அவன் நிறைய சாப்பிடுவான். அப்போ அவன் என்ன செய்யறான், எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்தா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து 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 சாப்பாடே இருக்காது இவங்களுக்கு சாப்பிட. ஆனா அவனுக்கு கட்டாயம் கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? அவன் அசுரன். அதனால அவன் அசுரமான ஒரு தன்மையோடு இருக்கிறதுனால இவங்கள மட்டும் அவன் ஒன்றும் செய்யல, தேவர்களையும் அவன் கொடுமைப்படுத்தினான். தேவர்களே என்ன செஞ்சான்? கொடுமைப்படுத்தினான். மனுஷரை மட்டுமல்ல, தேவர்களையும் ஒருவன் கொடுமைப்படுத்தினான். அப்போ இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்களா இல்லையா? இவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. மனிதர்களை மட்டுமல்ல, தேவர்களையும் சேர்த்து ஒருவன் கொடுமைப்படுத்தினான். அவன் யார் கையினால் இறக்கணும்னு சொல்லி அவன் கேட்டிருந்தான்? இறைவன் கருணை. என்னைக்குமே இறைவன் என்ன செய்ய மாட்டாரு? கொலை பண்ணுவாரா? சிவனை பாருங்க, எந்த புராணத்தை எடுங்க, சிவனுக்கு தெரியவே தெரியாது. எப்ப பாரு எதையாவது கொடுத்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாது. யார் என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு. சிவனுடைய கதையை நீங்க பாருங்களேன். நிறைய கதையில பாத்தீங்கன்னா, யார் என்ன போய் வேண்டி கேட்டாலும் என்ன செஞ்சிருவாரு? அவர் கொடுத்து விடுவார். ஏன் அந்த மூலையில அவ்வளோ கூட்டமா உட்கார்ந்துருக்காங்கன்னு எனக்கு புரியல. அங்க பாருங்க, அவ்வளோ இடம் இருக்கு. ஒரே மூலையில எல்லாம் பிரிஞ்சு அழகா உட்காருங்க, அப்படியே அழகா உட்காருங்க எல்லாரும். ஒரே மூலையில ஒரே கூட்டத்துல போய் என்ன நரகாசுரன் இங்கே வர போறான்? எல்லாம் நரகாசுரனுக்கு பயந்து ஒரே மூலையில போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நரகாசுரன் அங்க வாரானா? வரல தானே? சரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நரகாசுரன்னா யார்?
சரியா? சும்மா எல்லாரும் சொன்னாங்க நரகாசுரன் வராரு போறாரு வந்தாருன்னு சொல்லிட்டு, கிடையாது. நரகாசுரனுடைய உண்மையான பெயர் பவுமன். அவனுடைய உண்மையான பேர் என்ன? பவுமன். சரியா? ஆனா இவனுடைய பிறப்பு எப்படி இருக்குன்னா, இவரு யாரு? திருமால் 10 அவதாரத்துல ஒரு அவதாரம் வந்து வராக அவதாரம். வராக அவதாரம் என்ன பண்ணுவாரு? என்ன செய்வாரு? மண்ணு இவதான் ஒழிச்சுப்பானே, நரகாசுரன் தான் ஒழிச்சுப்பானே. சோ என்ன செய்வாரு? மண்ணை தோண்டி உள்ளுக்கு அவரு போறாரு. சரியா? அந்த மாதிரி அவர் வந்து அவர் என்ன பண்ணாரு? அடிமுடி தேடல். அது கரெக்டா இல்லையா? திருமால் என்ன செய்யறாரு? அவரு யாரு? பிரம்மா என்ன செய்யறாரு? அது முடிய தேடி அவர் போவாரு. சரியா? முடிய தேடி போய் என்ன செய்வாரு? முடிய அவர் கண்டுபிடிச்சாரா? இல்ல. ஆனா இந்தியாவுல ஒரு கதை உண்டு. அதாவது என்னன்னா, இவர் பாதி வழியே போயிட்டு இருக்கப்ப தாளம்பூ வந்துச்சு அங்க இருந்து. சரியா? ஒரு தாளம்பூ வந்த உடனே அப்ப தாளம்பூ வந்து இவர் கேட்டிருக்கிறாரு பிரம்மா தாளம்பு கிட்ட, நீ எங்கிருந்து வந்தேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. உடனே அந்த தாளம்பு சொன்னிச்சான், நான் இறைவனுடைய முடியில இருந்து நான் கீழே வர்றேன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணாரு? தாளம்பை பிடிச்சிட்டு வந்துட்டு, நான் அந்த இறைவனுடைய முடியில இருந்து என்ன எடுத்துட்டு வந்துட்டேன்? அவர் தலையில இருந்த பூவை கொண்டு வந்து விட்டேன். அதனால இந்தியாவில வைக்க மாட்டாங்க தானே தாளம்பு, கோயில்ல சேர்க்கவே மாட்டாங்க இந்தியாவில. அது பொய் சொன்னதும் இல்ல, பிரம்மாவே ஏமாத்திருச்சு. அந்த தாளம்பு இறைவனுடைய தலையிலிருந்து வந்ததாக என்ன பண்ணிருச்சு? பிரம்மாவை ஏமாத்தி. ஏன்னா பிரம்மாவுக்கு தேவையில்லை தானே, அவரு எடுத்துட்டு வரல. இவர் யாரு பொய் சொல்ல சொன்னது? சோ அவரு முடிய கண்டுபிடிக்கல. விஷ்ணு என்ன பண்ணாரு? வராக அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு? மண்ணை தோண்டி உள்நோக்கி போறாரு. மண் தோண்டி உள்நோக்கி போறப்ப பூமாதேவியோட பரிச உணர்வால், தொடு உணர்வால். அப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம அது என்னன்னா, அப்ப மண்ணை தோண்டி போறப்ப எப்படி அந்த பூமாதேவியோட தொடு உணர்வு இருக்கத்தானே செய்யும். அப்ப அந்த பரிசம் அப்படின்னா தொடு உணர்வு. அப்ப இந்த திருமால் என்ன பண்ணறாரு? வராக அவதாரம் எடுத்து கீழே மண்ணை தோண்டி அடியை தேடி போயிட்டு இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அடியை தேடிலாம் போல. அதுக்கடையில என்ன நடந்துருச்சு? பூமாதேவியுடைய அந்த பரிசம் என்கின்ற அந்த தொடு உணர்வால் பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்க சென்ற அவரின் பரிசத்தால் அந்த தொடு உணர்வு, அந்த தொடு உணர்வால என்ன நடந்துச்சு? இவர் பிறந்துட்டாரு. இவரு மேல இருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அசுரர்களை அவங்க வந்து அழிக்க போனாங்கன்னு. சோ நம்மளுக்கு 2 கதை வருது இதுல. ஒண்ணு அடியை தேடி போனது, இன்னொன்னு அசுரர்களை அழிக்க போனது. சரியா? பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடல் ஒரு புராண கதை. இந்த இடத்துல இவர் என்ன செய்யறாரு? அசுரர்களை அழிப்பதற்காக இவர் கீழே தோண்டி போறாரு. கீழே தோண்டி போறப்ப என்ன ஆயிடுச்சு? பூமாதேவியோடைய அந்த டச், பரிசம் என்றால் தொடு உணர்வு. சரியா? அப்போ அந்த உணர்வுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சென்ற போது அவரின் பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் நரகாசுரன். நரகாசுரன் யாருடைய பிள்ளை? பூமாதேவிக்கு விஷ்ணுடைய பரிசத்தால் பெற்ற வந்த அந்த குழந்தை. சரியா? முந்தில அப்படித்தானே, முனிவர்கள் இப்படி பார்த்தாலே வந்துருவாங்க இல்லையா? சரி, இவர் என்ன செஞ்சாரு? இந்த நரகாசுரன், அவருடைய உண்மையான பேரு பவுமன். சரியா? இவர் ஏன் இந்த குணத்தோட இருக்கிறாரு? ஏன் இந்த குணத்தோட இருக்கிறாரு? பூமாதேவிக்கு உள்ளது ஓகே. விஷ்ணு அரக்கர்களை அழிக்க போறப்ப ராட்சச குணத்தோட தானே போயிருப்பாரு விஷ்ணு. ராட்சச குணத்தை ஒரு அழிக்க போறேன்னா அந்த குணம் எப்படி இருக்கும்? அந்த ராட்சச குணத்தோட போய் அந்த இதுல அந்த நரகாசுரன் வந்ததுனால அவன் எப்படி இருக்கான்? ராட்சச குணத்தோடு தான் இருக்கிறான். நம்மளுடைய பிறப்பு, நம்மளை எடுத்து அந்த இறைவன் அந்த சுக்களத்துக்கு விடுவதற்கு முன்னால் ஆகாயம், ஆன்மா, பிரகிருதி, மாயை அப்படின்னு சொல்லி விடுறாரு. பிரகிருதி மாயை என்பது என்னது? நம்மளுடைய குணம். நம்மளுடைய குணம் எத்தன்மை உள்ளதோ அத்தன்மையில தான் அந்த குழந்தை இருக்கும். அதனால்தான் முந்தைய காலத்துல என்ன சொன்னாங்க? குழந்தை இருக்கிறப்ப நீ நல்ல புராண கதைகளை படி, நல்ல ஏதாவது நீ தச்சுக்கோ, ஏதாவது நல்ல ஒரு விஷயங்களே நம்ம என்ன செய்யணும்,
அந்த இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிரகலாதன் கதையில வருது இல்லையா, அவன் வந்து சொல்லாதனாலும் இவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அந்த விஷ்ணுடைய அந்த இது பேரை. ஸோ அதனால நம்ம வந்து எந்த நிலையில் இருந்துக்கிறோம் அப்போ அதுவே அந்த பிறப்புக்கு காரணமாக இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம படிக்கிறோமா இல்லையா, அந்த இதை விடுறப்ப இந்த 3 தான். இந்த பிரகிருதி மாயை என்பதுதான் வந்து என்னது, நம்மளுடைய குண நம்மளுடைய குணம் எப்படி இருக்கின்றதோ அதன் பிரகாரம் தான் நமக்கு அடுத்த பிறப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ தேளு மாதிரி நொச்சின்னு இருந்தேன்னா உனக்கு அடுத்த பிறப்பு நிச்சயமா தேளு, சந்தேகமே இல்லை, நீ எழுதி வச்சுக்கலாம். நீ என்ன கொட்டிக்கிட்டே இருக்கல்ல, ஸோ உன் பிறப்பை இப்பயே நிர்ணயிச்சிடலாமே. ஸோ நம்ம பிறப்பை இப்பயே நிர்ணயிச்சிடலாம். தந்திரமா குள்ள நரி மாதிரி பண்ணேன்னா நீ நரி தான் அடுத்த பிறப்புல. சிங்கம் மாதிரி நீ கரிச்சித்தேன்னா அடுத்த பிறப்புல சிங்கம் தான், எழுதி வச்சுக்கலாம். நிச்சயமா நீ சிங்கம் தான், வேற பிறப்பே இல்லை. அதனால்தான் சத்துவகுணம் சாத்வீகமானது, இன்னொன்னு தாமசம். சத்துவகுணம் தாமச குணம், ராட்சச குணம். தாமசம் சோம்பேறி, அந்த குணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ராட்சச குணம் அப்படி வெறி பிடிச்சி இருக்கும், அதுவும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சாத்வீக குணத்தோட நம் பெருமானார் என்ன செய்யறாங்க, நம்மள பயணிக்க சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த விஷ்ணு ஆக்ரோஷமா எல்லாரையும் அழிக்க போறேன்னு சொல்லி அப்படி போனதுனால இவனுடைய பிறப்பு என்ன ஆகி போச்சு, நரகாசுரனோட பிறப்பு அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு பிறப்பாகிறது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து விட்டது என்றால் நரன், நரகாசுரன் அப்படிங்கிறோம் இல்லையா, நரன் என்றால் மனிதன். நரன் என்றால் மனிதன். அவன் எப்படி இருக்கான், அசுர குணத்துல இருக்கனால நரகாசுரன். சரியா, நரன் என்றால் மனிதன், அந்த குணம் வந்து அசுர குணம் இருக்கிறதுனால அவனுக்கு பேர் என்னது, நரகாசுரன். இப்ப தெரியுமா நரகாசுரன் எப்படி பிறந்தான், நீ தெரிஞ்சிருச்சா? சரி, மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரகாசுரன் எனப்பட்டான். அப்பெயரே நரகாசுரன் என்றானது. சோ இதுல வந்து என்ன மெசேஜ்னா, எந்த குணத்தோடு எப்படி நிலையில இருக்கின்றோமோ அதுவே நமக்கு அடுத்த பிறப்பு அந்த குணத்தோடு தான் நம்ம பிறப்போம். ஏன்னா ஆன்மா, ஆகாயம், பிரகிருதி மாயை இந்த சுக்லத்தில் இறைவன் விடுறப்ப அது 3 சேர்த்து தான் அந்த ஆன்மாக்குள்ள சேர்த்து விடுறாரு. 60 நாட்கள் சுக்லத்துல இருக்குது. ஒரே ஒரு பூதம் மட்டும் அங்க இருக்குது, ஆகாயம் என்கின்ற பூதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய ஜீன் இருக்கு இல்லையா. அப்போ இந்த 46ல 23 இங்க வந்துருச்சு, இன்னும் 23 அங்க போய் அந்த 4 பூதங்களோடு சேர்ந்து ஒரு உருவமாக நம்ம வெளியே வரணும். ஸோ அந்த உருவமாக அது வெளியே வரப்ப பழைய கேரக்டர், பழைய குணம் எல்லாத்தையும் அந்த ஜீன்ல இருக்கிறதுனால அந்த நிலையில தான் அந்த குழந்தை வருது. அப்ப அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான். சொன்ன இல்லையா, தேவர்களையும் கொடுமைப்படுத்தினா மக்களையும் கொடுமைப்படுத்தினா. இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார். இப்ப என்னது, அவனை வந்து இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. மேல போனாலும் பிரச்சனை, கீழே போனாலும் பிரச்சனை, மக்களும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. சோ இவனோட பெரிய போராட்டமா இருக்குதேன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, அவனை வதம் செய்யணும். அத கொல்ல துணிந்தார் என்றதை விட வதம் செய்ய அவர் துணிஞ்சிட்டாரு, அவரை கொல்ல நினைத்தார். ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன், பூமாதேவியோட பிள்ளைல அவன். கரெக்டா, அவன் யாரு, இந்த பூமாதேவியோட குழந்தை. அதை நினைத்தார். ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன், அவன் தன் தாயை தவிர. அவருடைய வரத்தை பாருங்க, என்னன்னா தாயினா கொலை பண்ண மாட்டால பிள்ளைய. அவர் எவ்வளவு அழகா வரம் வாங்கியிருக்காரு பாருங்க. அந்த தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத அவன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்னா எந்த தாயும் சொந்த பிள்ளைய கொல்லுவாங்களா, அவன் என்ன தவறு செஞ்சா கொலை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, நிச்சயமா பண்ண மாட்டாங்க. சோ இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா எப்படி வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, தாயால் மட்டும்தான் அவனுக்கு இறப்பு, வேற யாராலும் அவனுக்கு என்ன இல்ல, இறப்பு இல்ல. ஆனா இது மாயக்கண்ணன் பயங்கரவாதி இல்ல, மாயக்கண்ணன் தானே அவரு. சோ அவரு என்ன தந்திரம் வேணாலும் பண்ணுவாரு. விஷ்ணு, மகாவிஷ்ணு அவர் மாயக்கண்ணன். அவரே என்ன பட்டிருந்தான். எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார். இவர் என்ன செய்யறாரு, இப்ப நான் அழிக்கணும், ஆனா வந்து தாயுடைய நிலையில இருந்து ஒரு தாயால் தான் அவனுடைய உயிர் போகணும்னு இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு தந்திரம் பண்றாரு. என்ன செய்யறாரு, நரகாசுரனுடன் போரிட்டார். அவர் என்ன பண்ணாரு, சத்தியபாமா, சரியா, சத்தியபாமாவை அவரு அழைச்சிட்டு போட்டார். ரொம்ப டீட்டெயில் அதுக்குள்ள போல, சத்தியபாமா வரலாறுல நான் பார்க்கல. ஆனா சத்தியபாமா யாருன்னா
பூமாதேவியோட ஒரு அவதாரமா. சரியா? அப்போ வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த போர்க்களத்துக்கு விஷ்ணு என்ன பண்ணாரு, சத்யபாமாவை சேர்த்து அழைச்சிக்கிட்டு போறாரு சண்டைக்கு போறப்ப. அங்க போறப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் அம்பு விட அவன் அம்பு விடுறப்ப விஷ்ணு என்ன பண்றாரு, மயக்கம் போட்டு விழுந்தது போல அப்படி விழுந்தோடனையும் சத்யபாமா கோபம் வருமா வராதா? உடனே சத்யபாமா கோபம் அடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தாள். இவர்தான் மயங்கின மாதிரி நடிச்சுட்டாரு. நடிக்கவும் அவளுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே இவ கூப்பிடுறா, நரகாசுரன் நீ என் கூட போருன்னு. சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான். சத்யபாமா யாருன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா பூமாதேவினா இது மட்டும்தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். பூமாதேவியோட இன்னொரு அவதாரம் வந்து சத்யபாமான்னு எனக்கு தெரியல, அவனுக்கு தெரியவில்லை. அப்ப செய்தான், அன்னையின் அம்புக்கு பலியாக்கி சரிந்தான். சத்யபாமா தான் என்ன செய்யறாங்க, அவனை அதுவும் செய்யறாங்க. அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆஹா இது நம்மளுடைய தாய் அல்லவா அப்படின்னு சொல்லுங்க. அவரிடம், அம்மா நான் மறைந்த இந்நாள், பயங்கர குடும்பக்காரனா இருந்தால அதனால அவன் சொல்லியிருக்கான், அம்மா மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும், எல்லார் மனசுலயும் இப்படி ஒரு அசுரம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமமும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். சரி, இதையே எல்லோருமே கொண்டாடட்டும் அப்படின்னு சத்தியம் கொடுத்தாங்கன்னா, இதை ஒட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. இது எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா, கிருஷ்ணலீலை என்கின்ற புராணம். சரியா? சரி, எது அவன் மறைஞ்சு போனா நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிடுறோம். ஆனா இதே இது வந்து ராமாயணத்துல வந்து கொண்டாடுறாங்க. எப்படின்னா, ராமன் காட்டுக்கு போய் 14 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து அவன் மறுபடியும் வந்து லக்ஷ்மணன் சீதா அவர்களோட ராமன் வரப்ப அவர் வந்த உடனே என்ன செய்யறாங்க, அந்த அயோத்தியில வந்து ஃபுல்லா ஒளி தீபம் ஏற்றி கொண்டாடுறாங்க. அந்நாள இந்நாள் வரை தீபாவளியாக அவங்க கொண்டாடுறாங்க. தீபாவளி ஒரே ஒரு நாள் வரல, புரியுதா? தீபாவளி என்பது நமக்குள் ஒளியேற்ற வேண்டும், அதுதான் தீபாவளி உண்மையிலேயே. இந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ அவங்க என்னால தீபாவளின்றாங்க, என்னைக்கு அந்த ராமன் இந்த நாட்டுக்குள்ள வந்தானோ அப்ப எல்லாரும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சிவன் சக்தி என்ன பண்றாங்க, விரதம் இருக்கிறாங்க. எதற்கு விரதம் இருக்கிறாங்கன்னா, சிவனுடைய சரிபாதியாக நம்ம ஆக வேண்டும். இப்ப எப்போதும் அப்படித்தானே, அர்த்தநரீஸ்வரரா அவர் மாறுறாரு. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்கந்த புராணத்தில், இது ஒரு புராணத்துல உள்ள கதை படி, சக்தி வந்து 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிந்து இந்த தினத்தில் தான் விரதம் முடிந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் பாதியாக அவர் ஏற்றுக்கொள்றார். நம்ம பார்த்தோம்னா அது பாதியா, சில படங்கள்லாம் இருக்குது இல்லையா, பாதியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி அதுக்குதான் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்தார். அதுதான் அந்த உருவத்துக்கு பேர் தான் அது. இறைவன் ஜோதி வடிவமாக நம்முள் இருக்கின்றான். இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்காக சிறப்பு நாளே தீபாவளி ஆகும். இப்போ இது அந்த காலகட்டத்துல, அந்த புராணத்துல அவங்க எந்த டேட்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததோ அன்னைக்கு அவங்களுக்கு தீபாவளி. ராமன் எப்போ வந்து இருந்தாங்களோ அந்த இதுல உள்ளது அவங்களுக்கு தீபாவளி. பாருங்க, நம்ம நினைக்கிற தீபாவளி உலகெங்கும் ஒரு தீபாவளி அல்ல. எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்தந்த நாட்களையும் அவங்க கொண்டாடுறாங்க. அந்த ஒரே நாளை எல்லாரும் அவங்கவுங்க விதத்துல கொண்டாடுறாங்களா இல்லையா என்பது நம்மளுக்கு தெரியல. இப்ப தீபாவளின்னா நம்ம நரகாசுரம் போயிட்டாரு அதனால கொண்டாடணும். அவங்க வந்து அங்க வந்து பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த பெண்கள், அங்குள்ள பெண்கள் எல்லாமே எப்பொழுதும் தான் கணவனோடு சரிபாதியாக நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக இப்பயும் அவங்க விரதம் இருக்கிறாங்களாம். அந்நாட்டுல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, தீபாவளியாக கொள்றாங்க. சரி, மேலும் ஆணில் பெண் சரிபாதியாக இணையும் நன்னாளே நினைவு நாள். அப்படின்னா எல்லோருடைய திருமண நாள் என்னது, தீபாவளி. முடிஞ்சு போச்சு.
கரெக்டா? அப்படி அது ஒரு தீபாவளி. சரி, அடுத்ததாக தீபாவளி அமைந்ததாக கூறுகிறது ஸ்கந்த புராணம். மேலும் ஐப்பசி மாசம் இன்னொரு கதை எப்படி இருக்குன்னா, இது எப்போதும் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் தான் இது வருது. சரியா? இது ஐப்பசியில தான் வருது. அப்ப இது ஐப்பசி மாசம் வரப்ப என்ன ஆகுதுன்னா, மழை இருள் அதிகமா இருக்குமா, அப்போ குளிர் அதிகமா இருக்குமா. இப்ப அப்படித்தானே, மழை பெஞ்சுக்கிட்டு குளிர்ந்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஐப்பசி மாசத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வீட்டுல என்ன தெளிச்சிருக்காங்க, நெருப்பு மூட்டி சூடு. சோ எல்லா வீட்லயும் தீபம், நெருப்பு தீபம் அவங்க எல்லாருக்குமே, அப்ப எல்லாமே ஒளியாக இருக்கிற மாதிரி. அதனால அவங்க என்ன பண்ணி, மேலும் ஐப்பசி மாதம் பனி இருளாக இருக்கும் வீடுகளில் ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை உருவாக்கி இருக்கலாம் அந்த ஒரு காலகட்டத்துல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பொற்கோயில் கட்டுமான பணி துவங்கிய நாள் 1577 அந்த காலத்துலதான் பொற்கோயில் கட்டியிருக்காங்க. அந்த துவங்கின நாளை என்ன செய்யறாங்க, அதாவது எப்படின்னா இருள் இருந்து ஒளி, அவ்வளவுதான். அந்த இருட்டுல இருந்து எல்லாத்தையும் ஒளிக்கு கொண்டு வர்றது போல அந்த நாள். அதே மாதிரி திருமாலின் கிருஷ்ண அவதாரத்தில் உமாதேவி சத்யபாமாவாக பிறந்து நரகாசுரனை அழித்ததாக நம்பப்படுனாலும் தீபாவளி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தீபாவளியை முதலாக கொண்டாடியவன் யார்? யார் முத தீபாவளியை கொண்டாடினா? முத யாரு கொண்டாடினா? சோழர் காலத்துல எல்லாம் இல்லையா, சோழர் காலத்துல எல்லாம் அது இல்லையா. கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. தீபாவளியை முதலாக கொண்டாடியவன் நரகாசுரனின் மகனான பகதத்தன். தீபாவளிய முதல்ல கொண்டாடினவர் யாரு? நரகாசுரனுடைய பையன் தான் முதலாக கொண்டாடினாரா. அவருடைய பெயர் பகதத்தன் என்கின்ற புராணங்களை அந்த மாதிரி புராணமும் இருக்கு. தமிழகத்தில் சோழர் காலம் வரை தீபாவளி கொண்டாடப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது தொடங்கி எத்தனையோ ஆண்டுகள் சோழர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறப்ப என்ன இல்லை, தீபாவளி என்று ஒண்ணு இல்லை. திருமலை நாயக்கார் காலத்தில் தான் முதலாக தீபாவளி கொண்டாடப்பட்டது. திருமலை நாயக்கர் அதுல ஹிஸ்டரி எனக்கு பிடிக்காதது ஹிஸ்டரி தான். ஸோ அடுத்து அந்த சோழர் காலத்துல இல்ல, அதுக்கு அடுத்த காலத்துல நான் ஜியோகிரபியா ஹிஸ்டரியை சேர்த்து போட்டனால தப்பிச்சேன். ஜியோகிரபில நல்லா மார்க் எடுத்து. அதனால திருமலை நாயக்கர் காலத்தில் தான் முதலாக தீபாவளி கொண்டாடப்பட்டது. யாரால் கொண்டாடப்பட்டது? நரகாசுரனுடைய மகனால். பரவாயில்ல, பேர் ஞாபகம் இல்லாட்டி பரவாயில்ல, நரகாசுரனுடைய மகனால் கொண்டாடப்பட்டது. நரகாசுரன் விஷ்ணுடைய பரிசத்தால் பூமாதேவியோட இதுல இருந்தே அவர் பிறந்தாரு. விஷ்ணு ஆக்ரோஷமா அந்த அரக்கர்கள்லாம் அழிக்கப்படுறதுனால அவனோட குணமும் ராட்சச குணமா மாறிடுச்சு. அப்புறம் சத்யபாமான்னு சொல்லிட்டு அவங்க பூமாதேவியோடைய ஒரு அவதாரமாக இருந்ததுனால அவர்களால் அழிக்கப்பட்டது. ஏன்னா நரகாசுரன் என்ன நினைச்சுதான், தாய் நம்மளுக்கு இன்னும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய உயிர் தாயினால் தான் பிரியணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிடுவாரு அவரு. ஆனா விஷ்ணு என்ன பண்ணாரு, தந்திரமாக அவனை சத்யபாமா அவரை வச்சு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அழித்து விடுகின்றார்கள். கைலாய பருவத்துல இப்ப என்ன செய்யறாங்களாம், அவங்க சொக்கட்டான், சிவனும் சக்தி சொக்கட்டான் ஆடினாங்களாம். அதே மாதிரி அங்க உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, இரவு முழுவதும் உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அது அவங்களுக்கு தீபாவளி. சரியா? அங்க சொக்கட்டான் ஆடுறாங்கன்னு இவங்க ஆடிட்டு இருக்காங்களாம். தேவர்களும் இல்ல, அது ஏதாவது தேவர்களும் அசுரர்களும் பால் கடலே கடந்த போதே அதெல்லாம் உட்கார்ந்துன்னா விரிச்சுக்கிட்டே போக வேண்டாம். நமக்கு யார் என்ன செஞ்சா அவ்வளவுதான் நமக்கு தேவை. கரெக்டா? இப்ப தீபாவளி எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், நரகாசுரம் போனா அழிச்சு அதோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். நம்ம மட்டும் இல்ல, அவங்க எந்தெந்த நிலையில எல்லாம் அந்த தீபாவளியாக கொண்டாடினாங்க நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்து தேவர்களும் பாற்கடலை கடந்து, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பால்கடலை அப்படி கடைந்து இருக்க போது தன்வந்திரி ஆயுர்வேத தன்வந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவரு அந்த இடத்துல இருந்து தோன்றாராம். தோன்றி அவரே ஆயுர்வேத மருத்துவத்துக்கு தோற்றுவித்தவராக இருக்கிறதுனால அவர் தோன்றிய அந்த நாள அப்ப அந்த குரூப் எல்லாம் செய்யறாங்க, தீபாவளியாக அவங்க கொண்டாடுறாங்க. சரியா? இப்ப தீபாவளின்னா
அவங்கவுங்க நிலையிலும் வெவ்வேறு விதமா கொண்டாடுறாங்க. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாம காசா கொண்டு பட்டாசா கொளுத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆமா காசு எல்லாம் நெருப்பா தானே கொளுத்தி விடுறோம், புகையா தானே கொளுத்தி விடுறோம். அது மட்டும் இல்ல, இருக்கிற என்வாரன்மெண்ட் எல்லாம் பொல்யூட்டட் ஆக்கிட்டு இருக்கோம். இருக்கிற வைரஸ் பத்தாதுன்னு கூட கொஞ்சம் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு என்ன ஹெல்த் இஷ்யூ தான். அது நம்மளுக்கே வம்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு சொல் பேச்சும் கேட்காம. சரியா? ஆமா, தப்பு தான். அது போட்டு விடிச்சுக்கிட்டு பாருங்க, இவ்வளோ புகை. அவ்வளவு புகை எங்க போகும்? மேல போகுதா? அது சுத்திக்கிட்டு தான் இருக்கும். சரியா? அது போல உண்மையா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் என்ன நம்ம செய்யணும்னா, தீபாவளி அன்று மகாலட்சுமி பூஜை செய்து, எங்க அம்மா இருக்கிறப்ப அந்த ஹால்ல வந்து பூஜை எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஹால்ல என்ன செய்வாங்கன்னா, அரிசி மஞ்சளை கலந்து அந்த அரிசி வச்சுட்டு அதுல குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. என்ன செய்வாங்க, இப்போ அதுல வந்து என்ன செய்வாங்க, குத்து விளக்க ஏற்றி வைப்பாங்க. அது வந்து மகாலட்சுமி, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, அது இல்லை இது இல்லைங்கிறோம். நம்ம வந்து அந்த அது தீபம் தான், ஜோதி தான். ஸோ அதை வந்து ஏற்றி வச்சுட்டு தான் அம்மா குடிச்சிட்டு வந்து முதல் வேலையை அதை வந்து அந்த ஹாலில் ஏற்றி வைப்பாங்க அம்மா. அந்த இது போட்டு அதில் வந்து இருக்கும். நம்ம பார்த்தா அங்கே ஏற்றிடுவாங்க, காலையில ஏற்றிடுவாங்க. அம்மா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதை முதல் வேலையாக என்ன செய்வாங்க. அதே மாதிரி தான் அவங்க சொல்றாங்க, மகாலட்சுமி பூஜை செய்து தீபங்களை வீட்டில் பல இடங்களிலும் வைத்தால் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்குதான். ஸோ பல இடங்களிலும் வைத்தா, கார்த்திகை தீபம் போல நம்ம அப்படிலாம் வச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். சரியா? ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு மகாலட்சுமி, ஏன்னா மக்கள் வந்து இப்ப எப்படின்னா, எதையாவது ஒண்ணு காட்டினாதான் அவங்க ஓடுறாங்க. காட்டலன்னா ஒண்ணுமே இல்லை. சன்மார்க்கத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, சில இடத்துலலாம் வந்து லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு குத்து விளக்க வச்சு அதுக்கு ஒரு பூவை போடுங்க, அதை செய்யணும், கூட்டம் வேணும். இவங்க என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, நிறைய மக்கள் வரணும், சன்மார்க்கத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, டச் அண்ட் கோ மாதிரிதான் வந்து அப்படியே தொட்டுட்டு உட்காந்துட்டு அதோட முடிஞ்சு போச்சு. திருப்பி வர்றாங்களா? இல்ல. சரியா இல்லையா? ஒவ்வொரு சங்கத்திலையும் அவ்வளோ பேருக்கு பொருள் கொடுத்துட்டு, நீங்க 3வது சனிக்கிழமை நீங்க வாங்க, இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளனா பொருளை வாங்க கரெக்டா வந்துடுறாங்க. யாராவது ஒரு ஃபேமிலியாவது இங்க வந்து உட்கார்றாங்களா? 24 ஃபேமிலிக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரே ஒரு ஃபேமிலி கூட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கா பாருங்க. அதுதான். அப்ப நம்ம தோத்துட்டோம். நம்ம ஜெயிச்சிருக்கோமா? நம்ம தோத்துட்டோம். 100% நம்ம தோத்துட்டோம். அவங்கள சோம்பேறியாக்கி அவங்களுக்கு கொடுத்து, நான் வந்து ஜீவகாணியத்தில் இருக்கிற ரொம்ப இறக்கப்படுறேன்னு கொடுத்து, ஒரே ஒரு ஆன்மா கூட நம்மளால கொண்டு வர முடியவில்லை என்றால் நம்ம தோத்துட்டோம். நீ வந்து என்ன செய்ய, தண்டனட்டு விடு, எந்த தந்திரத்திலாவது அவனை சன்மார்க்கத்தை சார வச்சிருன்னு சொல்லி பெருமானார் கேட்கிறாங்க. நம்ம ஜெயிச்சோமா? இல்ல. நம்ம கொண்டு கொடுத்துட்டு என்ன நடக்குது? வரணுமா இல்லையா? யார் வர்றா? எல்லா மன்றத்திலும் இதே தானா? சில மன்றத்துல என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சு வச்சு எதையாவது பேசிட்டு பொருளை கொடுத்து ஓடிடுறாங்க. ஆனா அவங்க திருந்தினாங்களா? கிடையாது. நம்ம உட்கார்ந்தாதான் பொருள் கிடைக்கும்னு சொல்லிதான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. சரியா இல்லையா? அதனால ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் அது வந்து எழும்பணும். ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் எழும்பணும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டங்கிறாங்க. நீ நல்லா வர்றதுக்கு இது ஒரு வழி இருக்குன்னு சொன்னா யாராவது வர்றாளா? கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன செஞ்சா, நான் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வீடு வீடாலாம் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு தடவை இங்க வந்து இந்த ஜோதியை வணங்கி மகா மந்திரத்தை சொல்லிட்டு நீ எடுத்துட்டு போ. இந்த பிறப்புல அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையாவது இங்க வந்து அவங்க கால்பாதம் பதிஞ்சு இங்க வந்து நின்று மகாமந்திரம் சொன்ன பிறகு அவங்க கையில நம்ம கொடுக்குறோம். ஸோ அட்லீஸ்ட் அவங்கள சொல்ல வைக்கணும், அட்லீஸ்ட் இந்த ஜோதி அவங்கள பார்க்க வைக்கணும்னு தான் நம்ம மன்றத்துல என்ன செய்வோம்னா, வீடு வீடாக கொண்டு பொருள் கொடுப்பது நம்ம கிடையாது இந்த மன்றத்துல. அதே போல நம்ம மன்றத்தை பார்த்தீங்கன்னா, மீன் மசாலா, கறி மசாலா, அந்த மசாலா இந்த மசாலா எல்லாம் கிடையாது. நான் முதல்ல அது, ஆனா மற்ற மன்றத்தை 5 கிலோ அரிசி நம்ம 10 கிலோ அரிசி கொடுக்குறோம். ஏன்னா என்னுடைய உணர்வு எப்படின்னா, நீ இதை எடுத்துட்டு போய் நீ கறி மீன் ஆக்குறதுக்கு நான் கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? அதனால நம்ம சன்மார்க்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்,
இந்த இதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம வந்து நிறைய பேர் நம்ம வந்து சன்மார்க்கத்துக்குள்ள நாம் கொண்டு வருவதற்கு நாம் பார்க்கணும். சரியா? அடுத்து திருவரங்கநாதர் இருக்கல, அவருக்கு ஜாலி அலங்காரம். தீபாவளி அன்னைக்கு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ஜாலி அலங்காரமா என்ன செய்யறாங்க? அந்த 1 ரூபாய் நாணயத்தை 1000 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து அவரு தெரியும் எப்போதும் படுத்து தானே இருப்பாரு, 2 கையிலும் வைப்பாங்களாம். வச்சு அவர் ஜாலியா நிறைய காசு கொடுக்குறாங்க. அவரு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இருக்கு, இறைவன் நமக்கு தான் கொடுக்குறாரு. இவங்க வச்சுட்டு அதை வந்து 1 ரூபாய் நாணயங்களை 2 கைகளையும் மூட்டையாக கட்டி மேளதாளங்கள் முழங்க அவங்க அவ்வளோ ஜாலியா அந்த நாளை தீபாவளியை என்ன செய்யறாங்க, நாளை கழிச்சு அவங்க அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. இப்ப அங்க போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம பயணிச்சோன்னா என்னது, அந்தந்த இடத்துல தீபாவளியை அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஆதிசங்கரரை ஃபாலோ பண்றவங்க, ஆதிசங்கருடைய பாத்துல இருக்கவங்க ஞான பீடம் ஏற்றுதல் அன்னைக்குதான் அந்த ஆதிசங்கரர் என்ன செஞ்சாங்கன்னா ஞான பீடம் ஏற்றின நாளாக அவங்க கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல புத்த பிரான் வந்து முக்தி அடைந்த நாளாக அவங்க கொண்டாடுறாங்களாம். புத்தருடைய சமணத்துல இருக்கிறவங்க எப்படி கொண்டாடுறாங்க, சைனர்கள், அவரு முக்தி அடைந்த நாளாக. அப்ப திங்கக்கிழமை தீபாவளி இருக்கிறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுல இருக்கிறவங்க எல்லாருமே புத்தர் முக்தி அடைந்த நாளாக அவங்க கொண்டாடுறாங்க. பாருங்க, தீபாவளி என்கின்ற ஒரு நிகழ்வை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருவரும் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி வாரணாசியில எப்படி கொண்டாடுறாங்கன்னா கார்த்திகை பூர்ணிமா அப்படின்னு சொல்லி அவங்க அங்க கொண்டாடுறாங்க. அதே போல பீகார் மாநிலத்துல அசோகன் நாடு திரும்பியனால என்ன செய்யறாங்க, அதே தீபாவளின்னு கொண்டாடுறாங்க. மத்திய பிரதேசத்துல வந்து குரு பூஜையாக கொண்டாடுறாங்க. உத்தரப்பிரதேசல சீதா தேவியை மீட்டிய நாளாக கொண்டாடுறாங்க. சரி, இப்ப நமக்கு எல்லாருமே கொண்டாடட்டும். நமக்கு தீபாவளி, தீப ஒளி என்கின்ற, தீ என்றால் என்ன? தீ என்றால் 3 மலங்களை. ஏன் தீச்சை நம்ம சொல்றோம்? தீச்சைன்னு நம்ம ஏன் சொல்றோம்? தீ என்றால் என்னது? மலம், ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மலத்தை, அதுதான் தீ என்கின்றதை நம்மளுடைய மலத்தை நீக்கி, நம்ம மலத்தை நீக்கின பிறகு என்ன நடக்கும்? ஆணவம் அல்ல கண்மம் மாயும் முதல் நீக்கப்பட்டு, ஆனா அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தீ என்கின்ற வேர்டு நம்ம பிரிச்சோம்னா தீ ப லி, சரியா, ஒளி. ஸோ அப்போ தீ ப ஒளி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நமக்குள்ள நீங்க பயணிச்சு பாருங்க. இந்த ஆன்மா நமக்குள்ள நம்ம பயணிக்கிறப்ப இந்த தீ என்கின்ற அந்த 3 மலங்களையும் நம்ம நீக்கின இடம் எங்க நடக்கும்னா பரநிலையில அது நடக்குது. பரசிவ நிலையில தான் வந்து மீதி நிலைகள் எல்லாம் கடந்து பரசிவ நிலையிலே எந்த மலமும் அற்ற நிலையில இந்த ஆன்மா அங்க இருக்கின்றது. அந்த ஆன்மா அங்க பரசிவ நிலையில இருக்கிறப்ப அப்போ தீ என்பது 3 மலங்களையும் நமக்குள்ள நீக்கி பா என்கின்ற பரசிவ நிலையில இந்த ஆன்மா இருக்கிறப்ப ஒளி என்கின்ற அருள் ஒளியை அது பெற்றுக்கொள்ளுது. அருள் ஒளி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, சரியா இல்லையா? அப்ப பாருங்க, நம்மளை பொறுத்தளவுல தீ என்பது நம்மளுடைய ஒவ்வொரு ஆன்மாக்களும், நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன செய்யறாங்க, அசுரர்களுடைய குணம் எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரடு முரடா மேலு பள்ளமா இருக்காது. அவங்க வந்து யாரை குத்தலாம், யாரை வெட்டலாம், யாரை என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சொல்லல இருப்பாங்க. அதே மாதிரி நாம் என்ன செய்யணும், அசுர குணமாக இருந்து இந்த ஆன்மாவை எதெல்லாம் தாக்குது? காமம், கோபம், லோபம் எல்லாம் தாக்குதா இல்லையா? இத்தனையும் இதை சார்ந்தவர்களையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், நம்மை விட்டு விளக்க வேண்டும். ஒவ்வொரு தடவை தீபம் அப்படின்னாலே தீ என்பது நான் என்ன செய்யணும், இன்று இந்த தீபாவளி இந்த வருடம் என்னுடைய ஒரு கேரக்டர் வந்து இதை நான் சரி செஞ்சு கொள்ள போகிறேன். சரியா? ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யணும், நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் தீ என்கின்ற அந்த மும்மலங்களும் நம்மை விட்டு நீங்கினா மட்டும்தான் அந்த நிலைக்கு இந்த ஆன்மா போயிட்டு அந்த நிலையில அந்த வந்து அருள் ஒளியா அது காண்கின்ற ஒரு தன்மை இருக்கு. தான் நான் என்கின்ற அந்த போதமற்ற நிலையில இருக்கு.
அங்க போனாலும் என்ன நடக்குது என்ன பாத்தீங்கன்னா, பெருமானார் அழகா சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பாடல் இருக்கு. பெருமானாருடைய பயணம், இந்த ஆன்மாவுடைய பயணம், இப்ப எல்லாமே என்ன செய்றீங்கன்னா, உள்ளுக்குள் உங்களுடைய ஆன்மா பயணிக்குது. இப்போது உங்களுடைய ஆன்மா இவ்வளவு நேரமும் என்ன பார்த்தோம், புறத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். யாரு வெட்டுனா, யாரு குத்துனா, அசுரம் என்ன பண்ணாரு, யார் யார் என்னென்ன பண்ணாங்க பார்ப்போம். சன்மார்க்கத்துல இருக்கிற நம்மளுக்கு பெருமானார் தீப ஒளி கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்திருக்காங்களா இல்லையா? எப்ப கொடுத்தாங்க? சித்தி வளாகத்துல கொடுக்கறாங்க. அதே தீபத்தை பெருமானார் என்ன செய்யறாங்க? சித்தி வளாகத்துல கொடுக்கறாங்க. சித்தி வளாக வழிபாட்டு விதின்னு சொல்லி 1873 ஆண்டு பெருமானார் சித்தி பெற்றது 1874, இது 73. அவர் என்ன செய்யறாரு? பெருமானார் சிறிமுக வருடம் கார்த்திகை மாதத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகைக்குள் புறத்தில் வைத்து, இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம சித்திய விளாகத்துல பாக்குறோம் இல்லையா, அந்த வீடு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அதை சுத்து கட்டி வீடு சொல்லுவாங்க. இப்படி இங்க ஒரு ரூம் இருக்கும், அப்புறம் இந்தியாவில எல்லாம் இருக்கு சுத்துக்கட்டி வீட்டு இருக்குல்ல, நடுவுல இடம் கிடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ அண்ணன் தம்பி ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்கன்னு வைங்களா, அவங்க வீடு கட்டுறது அப்பதான் கட்டுவாங்க. எப்படி இருக்குன்னா, இப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு வீடு, இந்த சைடு ஒரு வீடு, இந்த சைடு இப்படி இருக்கும். ஆனா அந்த நடுவுல இருக்கிற இது பொதுவா இருக்கும், அவங்கவுங்க வீட்டுக்கு நேரா. அதே மாதிரிதான் சித்தி வளாகம் என்கின்ற அதுல 3 ரூம் இருந்திருக்கு மொத்தம். அதுல 3 ரூம்ல பெருமானார் அப்ப நம்மளாம் அந்த திறக்கிறாங்க இல்லையா தைப்பூச தொட்டி, அது ஒரு ரூம். சரியா? அதன் பிறகு அந்த இதை எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, அந்த நீங்க சித்தி வளாகத்துல அதை பாருங்களேன், பின்னாடி அந்த வாசல் இருக்கும், அது உள்புறமா உள்ள அந்த வீடு. அப்ப அவர் எடுத்து என்ன செய்யறாரு, வெளியே வைக்கிறார். அதனால்தான் விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து. சரியா? இன்னொரு ரூம்ல என்னது இருந்துச்சு, அவருடைய பெட்டி. நம்ம இப்ப சிச்சபை பொற்சபையில கொண்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது ஆடூர் சபாபதியா அவரு போயிட்டு இவரை ஏமாத்தி இவரு கூட போயிட்டு நான் அப்படி சிவ யோகியா இருக்கிற மாதிரி பண்ணி இவர் டெய்லி அங்க போய் பூஜை போடுறது வழக்கம் சித்தி வளாகத்துல, அதெல்லாம் வரலாறு. சரியா? அங்க போயிது அது ஒரு ரூம்ல இருந்திருக்கு. அப்ப பெருமானார் ஒரு ரூம்ல இருந்திருக்காங்க, இந்த பெட்டிலாம் ஒரு ரூம்ல இருந்திருக்கு, தீபம் ஒரு ரூம்ல இருந்திருக்கு. சரியா? அந்த தீபத்தை எடுத்துதான் இவர் என்ன பண்றாரு, புறத்துல வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன சொல்றாரு, இதை தடைப்பட. அப்போ நம்மளுக்கு இருக்குதா இருக்கா, ஒளி கொடுத்திருக்கிறாரா இருக்கிறா இல்லையா? கொடுத்திருக்காங்க இல்ல, இப்ப தீப ஒளிங்க. அப்போ இந்த ஒளிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய குணங்கள்ல மாற்றம் வேணும். நம்மளுடைய குணங்கள்ல மாற்றி பெருமானார் சொன்னதை கடைபிடிச்சு நம்மளுக்கும் பெருமானார் தீபம். அப்ப நம்ம நாளைக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா, வீட்டுல இதை சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். இதை தடைப்படாது ஆராதியுங்கள், இந்த கதவை சாத்திவிட போகின்றேன், இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல். காலையிலே எழுந்திரிச்சு யாரெல்லாம் நாளைக்கு கோயிலுக்கு ஓட போறான்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் என்னது இல்ல, அப்படிலாம் வீணே காலத்திலே கழிக்க கூடாது. காலையில எந்திரிச்சு என்ன செய்யணும், அந்த ஜோதி முன்னாடி நினைந்து நினைந்து ஞான சரியை. எத்தனை பாடல் இருக்கு, 28 பாடல் இருக்கு. அந்த பாடல் தான் பெருமானார் எப்போதுமே அந்த தீப முன்னிலையில உட்கார்ந்து அதை செய்ய சொல்வாரு. அப்போ ஒவ்வொருவரும் நாளைக்கு தீப முன்னிலையில இருந்து இந்த 28 பாடல் தான் நீங்க அமைதியா படிச்சா ஒரு 10-15 நிமிஷம் கூட அது எடுக்காது, அழகா படிச்சுட்டு போயிடலாம். அதைதான் செய்யணும். உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்க முடிய 28 பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாணியை இந்த தீபத்தில் செய்யுங்கள். நம்மளுக்கும் தீப வழிபாடு கொடுத்துட்டாரா, எல்லாம் தீப ஒளி இருப்ப பெருமானார் நம்மளுக்கு பாருங்க எவ்வளவு அற்புதமா நம்மளுக்கு கையில தூக்கி கொடுத்திருக்கிறாரு. அது செய்யுங்கள், நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன். பெருமானார் என்ன செய்யறாரு, இப்ப அவரு எங்க இருந்தாலும் என்ன செய்து, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினோம் அங்கங்கு இருந்தாருல அற்பெருஞ்சோதி. அற்பெருஞ்சோதி இறைவா ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தா, என் பெருமானே அற்பெருஞ்சோதி ஆண்டவரேன்னு சொன்னா அடுத்த நொடி அவர் என்ன செய்வாரு, இங்க இருப்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணு ஊன கண்ணை தான் வச்சிருக்கோம் இன்னும், ஆனால் தெரியாது என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள்.
பெருமானார் நம்மளுக்கு ரொம்ப அழகா, நான் இப்பொழுது அறைக்குள்ள போறேன், இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, தீப வழிபாடு, இறைவன். சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி. தீபத்தின் முன்னிலையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப நாளைக்கு எல்லாரும் செய்யுங்க நான் சொல்லிட்டேன்ல. அப்ப தீபம் இருக்குது, அந்த முன்னிலையில் இறைவன் இருப்பதாக பாவித்து பாவித்து அந்த பாடலை பாடலாம் சரிதான். தீபத்தின் முன்னிலையில் இறைவன் இருப்பதாக பாவித்து பாவித்து. இறைவன் எங்க இருக்கிறாரு? இறைவன் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. புரியுதா? நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? அந்த ஜோதியா தான் இருக்கிறாரு அவரு நமக்குள்ள. அப்ப இது எப்படின்னா, நம்ம உன்னை பார்த்தாதான் நமக்குள்ள அதை பாவனை செய்ய முடியும் நம்மளால. புரியுதா? நம்ம உன்னை பார்த்தாதான் அதை நமக்குள்ள நம்மளால் என்ன செய்ய முடியும், அதனை பாவனை செய்ய நம்மளால் முடியும். அதனால்தான் நீ தீபத்தை எடுத்து வச்சு இறைவன் அதுக்கு முன்னிலையில் இருப்பதாக நீ பாவித்து பாவித்து. அப்ப நீ என்ன செய்யணும், உனக்குள்ள இறைவன் இருக்கின்றார். கரெக்டா இல்லையா? சோ நம்மளுடைய ஆன்மா ஆகிய கற்பூரத்தில் அது நமக்கு எடுத்து கொடுக்கிறார். அருளாகிய அந்த ஒளி, அந்த ஜோதியா விளங்கிட்டு இருக்கிறது என்னது? அருள். இந்த ஆன்மாவாகிய அந்த கற்பூரம். இப்ப கோயில் அதனால்தான் சூடத்தை கொளுத்தி காட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது எதுக்கு காட்டுறோன்னு, அவங்களுக்கு தெரியாது. அதே போல நீங்க கோயில்ல பாருங்க, அந்த அந்த இடத்த இருட்டாதான் அவங்க வச்சிருப்பாங்க. இருள். கருவறை இருட்டா இருக்கும். நம்மளுக்குள்ள இருக்க கருவறை இருட்டா இருக்கா வெளிச்சமா இருக்கா? என்னதான் இருக்கு? இருட்டா இருக்கு. ஏன் இருட்டா இருக்கு? கருப்பு சட்டையா? ஏன் ஒளி இல்ல? நம்ம ஆணவ மலத்தினால என்ன இல்ல, அதுல ஒளி இல்லை. ஆணவ மலம் நீக்கப்படுறப்பதான் அதுதான் தீ. ஆணவ கண்மை நீக்கப்பட்டோன்னு எந்த நிலை? பரநிலையாக இருக்கிறப்ப, இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறப்ப ஆணவ மலம் நீங்கினால ஒளி. தீ ப ஒளி. அப்போ நம்ம என்னைக்கு அதை நீக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுக்கு தீபாவளி. கரெக்டா? நம்ம நீக்க நினைக்குதான் என்னது நம்மளுக்கு தீபாவளி. இல்லன்னா எங்க இருக்கு? வழக்க கொளுத்தி கொளுத்தி வெளியே வச்சு என்ன பண்றது? உள்ளுக்குள்ள எல்லாம் வைக்க சொல்றாரு. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்றுமல வெம்மாய் அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். என்னைக்கு வரப்போகுது தெரியுமா? தெரியாது. என்னைக்கு வருதுன்னு தெரியல. வெம்மாலை அற்று இந்த மலங்கள்லாம் நீக்கி அங்க போனாதான் சும்மா இருக்கும் சுகம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சுகம். இப்ப மன மகிழ்ச்சியில எல்லாம் ஹாப்பியா இருக்கிறோம், இதை போட்டாச்சு அதுன்னு. நிரந்தரமான உண்மையான அந்த சுகத்தை நம்ம பெறணும்னா என்ன செய்யக்கூடாது? உயிர் கொலை செய்யக்கூடாது. அது நம்மளுக்கு வேணும்னா என்ன செய்யக்கூடாது? உயிர் கொலை செய்யக்கூடாது. இந்தியாவுக்கு போனோம், சத்தியஞான சபைக்குள்ள நான் போய் ஜோதியை பார்க்க போறேன்னா, நீ போறப்ப வெளியே பெரிய போர்டு போட்டான், கொலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும், மீது யாரும் உள்ள போக முடியாது. போக முடியுமா? முடியாது. நான் ஒரு தடவை இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம கூட்டிட்டு போறப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவங்க எல்லாம் விரதமா 2 மாசம் எல்லாம் சைவத்துல இருந்துச்சுங்க. அங்க நான் சொல்லிட்டேன், ஏதாவது சாப்பிட்டா கூட வர வேண்டாம்னு சொல்லி எல்லாமே சைவத்துல இருந்து வந்தாங்க. அதனால நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆன்மா பயணித்து, இப்ப பெருமானார் பாருங்க, ஓங்கார அணை மீது நான் இருக்கும் பொழுது அவரு ஓங்கார அணை மீது அவரு இருக்கிறாரு, அமர்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த ஆன்மா நமக்குள்ள பயணித்து அந்த நிலையில போயிட்டு, ஓங்காரம் என்கின்ற அந்த நிலையில போயிட்டு, அந்த பரசிவ நிலைக்கு போயிட்டு அது அமர்ந்து இருக்குது. என்ன ஒண்ணு, எல்லாரும் நல்ல ஆழமா அழுத்தி மனசுல வச்சுக்கிடுங்க.
நாம் சென்று அடைய முடியாது. இறைவனுடைய தயவு தான் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். இந்திரியங்கள், கர்ணங்கள் எல்லாம் நம்ம முயற்சி. ஆனால் எல்லா நிலையும் கடந்து முதல்ல என்ன செய்து ஆன்மா எல்லா தத்துவங்களையும் அதை நிக்கிரகம் செய்தது. தான் யான் என்கின்ற போதம் வருது. அப்ப இறைவன் என்ன செய்ய, அந்த அருள் என்ன செய்து அந்த போதத்தை நீக்குது. அந்த போதம் நீங்கினோடனே அது அருளை தரிசிக்குது. ஆஹா, இதுதான் அருளா அப்படின்னு சொல்லி. எப்ப நம்ம தரிசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த அருளை ஜீவ காரியம் செஞ்சு நம்ம அருளை சம்பாதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போடணும். அந்த டெபாசிட்ல போடாம நம்மளுக்கு எங்க இருந்து அருளை காண முடியும்? அதனால அது அருளை அது பார்க்குது. பார்த்தோன்னேதான் இந்த நிலையில இருக்கிற யோகிகள் அவங்களாம் என்ன சொன்னா, இப்பதான் ஆனந்தத்துல அவங்க சொன்னாங்கல்ல, ஒண்ணு இல்லாம இதோட நிக்கிறாரு பழனிலன்னு சொல்லி. அவங்களுக்கு எந்த பற்றும் அல்ல. அவர்கள் எந்த நிலையில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லா இடங்களும் அவருக்கு சிவத்தலமாக தான் அவர்களுக்கு தோன்றும். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லாமே அவர்களுக்கு எப்படி தோன்றும்? சிவத்தலமாக தான் அவங்களுக்கு தோன்றும். அப்போ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அந்த ஆன்மா பயணித்து போற அதுவே அருளாக மாறுகின்றது. அதுவே அருளாக மாறுகின்ற போது அதுக்கு அங்கிருந்து என்ன வரும்? அருளா மாறினோனையும் அந்த சிவம் பார்க்கிறப்ப, ஆஹா நான் பார்த்துட்டேன்ற அந்த போதமும் அது கற்று போகணும். ஏன்னா அது வந்துருதுல, நான் போயிட்டேன், நான் மேல்நிலைக்கு பேச்சு, நான் பார்த்துட்டேங்குது இல்ல, அதுவும் ஒரு போதம் தான். அந்த போதமும் அற்று போகணும். அதன் பிறகு பறை என்கின்ற இறைவனுடைய ஒரு கூறாக இருக்கின்ற அந்த ஒளி, அதனால்தான் சரிய கிரிய யோகா என்ற நிலையில ஒடுங்கி அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இருந்துட்டு அதுவே முத்தி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அவங்க. ஆனா பெருமானார் என்ன செய்யறாங்க? அது முத்தி அல்ல, நீ அதுக்கு மேலே நீ பயணிக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பெருமானார் அந்த இடத்துல இருக்கிறப்ப என்ன நடக்குது? அந்த இருக்கப்ப அவர் அணை மீது இருக்கிறார். அந்த நிலையை பெற்ற உடனே மணவாளன் சிவந்த அந்த அடிகள் நடந்து அங்க ஈங்காரம் பளிங்குவடி எடுத்து நிதே நிறையார் இருந்தருக என இவர் என்ன செஞ்சாரு? நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறாரு. இவர் எந்திரிச்சு அவர் உட்கார சொல்ல என்ன சொல்லியிருக்கிறேன், இறைவன் தான் நம்மளை ஆட்கொள்ள முடியும், நாம் போக முடியாது, சரியா? அந்த மாதிரி அவர் உட்கார சொல்லப்ப இறைவன் என்ன சொல்றாரு? இவரை அகங்காரம் ஒழிக. புரியுதா? அகங்காரம் ஒழிக. அந்த இடத்துலதான் நமக்கு ஆணவ மலம் நீக்கப்படுகின்றது. எவ்வளவு பயணம் இருக்கு இந்த ஆன்மாவுக்கு. அந்த இடத்துல போய் ஆணவ மலம் என்பது இயற்கை மலமாக இருக்கின்றனால் அது மட்டுமே இறைவனால் இறுதியாக நீக்கப்படுது. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கோம்? கேவல நிலையிலிருந்து சகலர்களாக பிரளயகலராக கடைசியில் என்ன ஆகுது? ஆணவ மலம். இங்க பாருங்க, விஞ்ஞான கலர்களுக்கு கூட ஆணவ மலம் மட்டும் இருக்கு. விஞ்ஞான கலர்களுக்கு கூட ஐந்தொழி பஞ்சகிருத்தி அவங்களால செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு ஆணவ மலம் இருக்கு. அதனால்தான் பெருமானார் என்ன சொன்னாங்க? ஒரு காலகட்டத்துல இவர்களுக்கு என்ன செய்யும்? ஆயுஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால்தான் நீ என்ன பண்ணிடாத, போய் ஏமாந்துடாத, அப்ப அவங்க கூட பண்ண நம்மளும் மாட்டிக்குவோமே. அதனால்தான் அங்க போகாதுங்க. அப்போ அந்த மாதிரி வரப்ப ஒளி என்று இருந்தவன் அவர் தானோ அறிந்தேன், நான் தானா அவர் தானா என்கின்ற இரண்டற்ற நிலையில அவங்க என்ன ஆகுது? யார் யார் என்றே அவர்களால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியவில்லை. இரண்டற்ற நிலையை அவங்க என்ன செய்யறாங்க? பெறுகின்ற ஒரு தன்மை அங்க அதுதான் அனுபவம். அந்த நிலைக்கு போன பிறகுதான் அந்த அனுபவத்தை இது பெற வேண்டும். அங்கதான் என்ன ஆகுது நமக்கு? இப்ப ஒளி அப்படிப்ப நம்மளுடைய மலங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு பரநிலையிலே தான் அங்க நீக்கப்பட்டு சிவாத்வைதம் என்கின்ற அந்த நிலையை இது ஒளி நிலையாக இருக்கின்ற அருள் ஒளியை அது பெறுகின்ற தன்மையை ஒவ்வொரு ஆன்மாக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்குரிய ஒளி. அவ்வளவுதான். அசுரம் போயிட்டான்னு சொல்லி அவன் அசுரன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் கொலை பண்ணா. நீ அசுரத்தன்மை போய் கோழி, ஆடு, மீன் எல்லாத்தையும் என்ன பண்ற? அசுரத்தன்மை நீ அழிச்சு விடு என்று சொன்னால் நீயும் என்ன அசுரன் போல் அசுரத்தன்மையோடு தான் இந்த மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அசுரத்தன்மை இன்னும் போகல. அவன் தேவரையும் மக்களையும் கொடுமைப்படுத்தினா இவர்கள் வாயில்லா ஜீவனாக இருக்கின்ற அந்த உயிரினங்களை இவங்க என்ன செய்யறாங்க? வதை செய்து
செத்ததெல்லாம் சுடுகாட்டுல புதைப்போம். இவங்க வயிறை சுடுகாட்டாக ஆக்கிக்கிட்டு கோயிலுக்கு ஓடி போய் எனக்கு கொடுப்பா எல்லாத்தையும் கொடுனா சுடுகாட்டை தூக்கிட்டு போய் கேட்டா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? சோ ஒவ்வொருத்தரும் உங்க நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க சொல்லணும், செத்ததை சுடுகாட்டுல புதைப்பாங்க, நீ உன் வயிற்றுக்குள்ள போடுறன்னா உன்னுடைய வயிறு சுடுகாடு. வயிறு சுடுகாடா மாத்திட்டு நீ போயிட்டு அங்க போய் நீ கேட்டா இறைவன் உனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நான் இந்த பூஜை செய்யறேன் அந்த பூஜை செய்யறேன் நான் எல்லாமே பண்றேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கல? எண்ணும் ஆழமாக அந்த அருளை தேடுகின்ற தன்மையில நம்ம இருக்கிறோம். ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியம். நோயாக இருந்தாலும் சரி, நமக்கு நல்ல ஒரு பிள்ளைகள் எல்லாம் கல்வி எல்லாம் ஞானத்தை பெற வேண்டுமானாலும் சரி, எந்த நிலையில என்னென்ன நம்மளுக்கு வேண்டுமானாலும் ஜீவகாருண்யத்தில் நாம் அழுந்தி பயணித்தால் மட்டுமே எல்லாவற்றையும் கிடைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா இல்லை. ஸோ நம்ம அந்த எப்படி இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி. அதனால தான் பெருமானார் 2 விஷயம், சன்மார்க்கம் என்ற படகுல எல்லோரும் ஏறி ஒரு துடுப்பு ஜீவகாருண்யமாக இருக்க வேண்டும், என்றொன்று சட் விசாரமாக இருக்க வேண்டும். இப்போ இங்க வந்த ஆன்மாக்களுக்கு எவ்வளவு ஒரு விளக்கம் இல்லையா? 100% இருளாக இருந்தாலும் 20% அது ஒளி கொடுக்குதா இல்லையா? இன்னைக்கு ஏமாந்து வீட்டுல எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? எத்தனை பேர் ஏமாந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அதனால இன்னைக்கு வந்த எல்லோருக்குமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் என்ன செய்யும்? நிறைவாக அவர் கொடுப்பாரு. அவருடைய அருள் குழந்தைங்க நம்ம எல்லோரும். அதனால நாளைக்கு எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? தீப ஒளி. சரியா? ஒவ்வொருவரும் நம் நன்முயற்சியில இருக்கணும். திங்கட்கிழமை கொண்டாட போகின்ற எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.